தன்னை விட 13 வயது மூத்த நடிகருடன் காதல். நின்று போன ராஷ்மிகாவின் முதல் திருமணம் பற்றி தெரியுமா? நடிகை ராஷ்மிகா மந்தனா விரைவில் நடிகர் விஜய் தேவரகுண்டாவை திருமணம் செய்து கொள்ள உள்ள நிலையில், ராஷ்மிகாவின் முதல் காதல் பற்றி இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் என பான் இந்தியா அளவில் பிஸியான நடிகையாக வலம் வருபவர் ராஷ்மிகா மந்தனா. ராஷ்மிகாவுக்கு இதற்கு முன்பே ஒருமுறை நிச்சயதார்த்தம் நடந்து திருமணம் நின்று போனது உங்களுக்கு தெரியுமா? இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அப்போதும் ஒரு நடிகரைத்தான் ராஷ்மிகா காதலித்து கரம் பிடிக்க இருந்தார். அந்த திருமணம் ஏன் நின்று போனது என்பதை பார்க்கலாம். தனது முதல் படமான கிரிக் பார்ட்டி படப்பிடிப்பின் போது ராஷ்மிகாவுக்கு நடிகர் ரக்ஷித் ஷெட்டி மீது காதல் ஏற்பட்டது. இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். அப்போது ராஷ்மிகாவுக்கு 20 வயதுதான் ஆகியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 30, 2016 கிரிக் பார்ட்டி வெளியானது. சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு ஜூலை 3, 2017 அன்று தன்னை விட 13 வயது மூத்தவரான ரக்ஷித் ஷெட்டியுடன் ராஷ்மிகாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. இதில் இரு குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர். ராஷ்மிகாவும் ரக்ஷித்தும் விரைவில் திருமணம் செய்து கொள்வார்கள் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் திருமணத்திற்கு முன்பே இந்த உறவு முறிந்தது. நிச்சயதார்த்தத்தை முறித்துக் கொள்ளும் ராஷ்மிகா மற்றும் ரக்ஷித்தின் முடிவு ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. செப்டம்பர் 2018 ராஷ்மிகாவும் ரக்ஷித்தும் பிரிந்தனர். இருவருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளே இதற்கு காரணம் என கூறப்பட்டது. இருவரும் தங்கள் கெரியருக்கு முன்னுரிமை அளித்து பிரிந்ததாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிச்சயதார்த்தம் முறிந்த பிறகு ராஷ்மிகா தனது கெரியரில் கவனம் செலுத்தினார். கீதா கோவிந்தம், புஷ்பா, சீதாராமம், அனிமல் போன்ற படங்களில் நடித்து பான் இந்தியா ஸ்டார் ஆனார். ரக்ஷித் ஷெட்டியும் கன்னட சூப்பர் ஸ்டார் ஆனார். அன்று கெரியருக்காக தன்னுடைய காதலையே தூக்கி எறிந்த ராஷ்மிகாவின் அந்த முடிவு அவரது வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியிருக்கிறது. ஒருவேளை அன்று ராஷ்மிகா ரக்ஷித் ஷெட்டியை திருமணம் செய்திருந்தால் அவருடைய சினிமா பயணம் கேள்விக்குறியாகியிருக்கும். அதனால் இது நல்ல முடிவு என்றே அவரது ரசிகர்கள் கருதுகின்றார்கள்.